ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. அவினாஷ் ரோட் நியர்பை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்பார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவினாஷ் ரோட் மேலேயே லூலு மாலுக்கு ரொம்ப நியர்பையே இன்றைக்கி இந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம். பார்க்கும்போது அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் வீடோட ஃபீலே இருக்குங்க. தனித்தனி வால் ஒரு வீட்டோட வால் இன்னொரு வீட்டில் டச்சப் ஆகாத மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப ஃபேஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது. மெயின் ரோட்டு மேலே அவினாஷ் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. வாங்க இப்போ அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். கார் பார்க்கிங்க, அவினாஷ் ரோடு உள்ள என்ட்ரானதும் பெரிய கார் பார்க்கிங்க. இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு. நிறைய ஷாப்புங்களும் அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்குங்க. உள்ள என்ட்ரன்ஸோட சிட் அவுட்டு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. மேற்கு பார்த்த வாசலுங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. 15க்கு 33 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஹாலை ஒரு எல் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு பெரிய பால்கனி அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் இருக்கு. கீழே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. பன்னெண்டுக்கு 15 அப்படிங்கிற அளவில் அந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. உள்ளேயே படி வச்சு மேலே வந்ததும் மேலே ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. உள்ள என்ட்ரானதும் 11/16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. கபோர்டு ஒரு கூட இருக்குது. ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. 5க்கு 11 அப்படிங்கிற அளவில் இது அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமோட அளவும் 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்காக தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் அட்டாச்ட் பாத்ரூமோடையே அமைஞ்சிருக்குங்க. 5க்கு 11 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு அந்த பாத்ரூமோட அளவும். நீங்கள் பார்த்த அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். 2200 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்புங்க. இது கொடுக்குற யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 465 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்குறாங்கங்க. ஒரு சென்ட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க.
அவினாசி ரோட்டில் மெயின் ரோட்டு மேலே இன்றைக்கி ஒரு சென்ட்டு 1 கோடி ரூபா கொடுத்தா கூட கிடைக்கிறது கிடையாது. இடத்தோட வேல்யூவை பொறுத்து தான் பில்டிங்கோட விலையும் சொல்லியிருக்கிறாங்க. 2200 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்புங்க. யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கும் சற்று அதிகமாகவே இருக்குது. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,00,000 கேட்டிருக்கிறாங்க. இதில் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதை இப்போ வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. கரண்ட் வாடகைன்னு பார்த்தீங்கன்னா 35,000 இருக்குங்க. ஜிம் இருக்குது, கம்யூனிட்டி ஹால் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜு, மாலு இது எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. அவினாசி ரோட்டு மேலேயே அமைஞ்ச ஒரு 15 வருடம் பழமையான பில்டிங் இது. பில்டிங்கோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷமாச்சு. இப்போ ரீபெயிண்ட்டுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பெயிண்ட் ஒர்க்கும் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இதை வாங்கும்போது இந்த வீடு ஒரு புது பொலிவோடையே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எடுத்து நீங்கள் ரெனோவேஷன் பண்ணுறதா இருந்தால் கூட ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு மெயினான லொக்கேஷனில் இது அமைகிறது ஒரு தனி ப்ளஸ்ஸுங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.